ரோஹித் சர்மா ஆஸ் ஹிம்செல்ஃப் இஸ் அன் எக்ஸலன்ட் கேப்டன். 6 ஐபிஎல் டிராஃபி ஜெயிச்சிருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இஸ் அன் எக்ஸலன்ட் கேப்டன். நியூசிலாந்து ஃபைனல் வந்தா தான் நமக்கு நல்லது. பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா செம ஃபார்ம்ல இருக்காங்க. சூப்பரான ஒரு வெற்றி. உண்மையிலே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து என்ன 241ல அவங்க முடிச்சிருந்தா இன்னும் பர்ஃபெக்ட் பழிவாங்கலா இருக்கும். ஸ்பின்னர்ஸை பெருசா குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ராக் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லைனாலும் அவங்க நல்ல டெலிவரிஸ் போட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நான் குறை சொல்லுவேன். ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும். எதுக்காக இவங்க இவ்வளவு நல்ல ட்ராக்ல அவுட் சைட் ஆஸ்டம் போடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு ஏக லக்கு பேட்டிங். இது நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏக லக்கு. ஸ்டம்ப்ல பால் பட்டு வேலை. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தடவை பேட்டிலையும் உரசாம ஸ்டம்ப்லையும் உரசாம கிட்டெல்லாம் போச்சு. டிராவிஸ் ஹிட்ட இனிமே டிராவிஸ் லக்குன்னு கூப்பிடுங்க. ஓகேங்களா? அவர் பெரிய பிளேயர் ஆகவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், டிட்டர்மினேஷன்லாம் இருக்குதான். பட் அவர் லக்கி பிளேயர். 10th ஓவர்ல கொலவெறியோட பாண்டியா சுத்திட்டு இருக்கும்போது நீங்க ஸ்பின்னர் போட விட்டது கிரைம். தூக்கி அடிச்சா 2 6 பலார்னு. லாஸ்ட் ஓவர் மேக்ஸ்வெலுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லாம கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு 2 தப்ப தவிர பெரிய மிஸ்டேக் வந்து ஸ்மித் பண்ணல. 28 ரன்னோ என்னவோ தான் அடிச்சாரு அப்படின்னா கூட அக்சர் பட்டேலோட பேட்டிங் அந்த இடத்துல ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. ஒரு ரொம்ப ஸ்லோவா விக்கெட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு தேவையான பேச ஒரு 2 4 பலார்பிலின்னு அடிச்சு கொடுத்தாரு அவர். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு பயத்தை உருவாக்குனாரு அவர். ரோஹித் சர்மா ஜெயிச்சுட்டு ஒன் டே விட்டு கிளம்ப போறாரு. ஸோ அட் த எட்ஜ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்கும்போது நீங்க மறுபடியும் போய் சிங்கிள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். அவருக்கு டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் மறந்துருச்சு. நியூசிலாந்து வந்தா கம்பேரிட்டிவ்லி ஈஸி. பட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸ் தான். ஆஸ்திரேலியா கூட ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. நேற்று யார் வந்து பெட்டர் டீமா இருந்தா? கண்டிப்பா இந்தியா தான் பெட்டர் டீமா இருந்தது. அவங்க பயங்கர முயற்சி பண்ற டீமா இருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்தியா ஆஸ்திரேலியா ரிவெஞ்ச் மோட் ஆன் அப்படின்னே சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நிறைய பேச்சுகள் இருந்துச்சு, ரிவெஞ்ச் எடுப்பாங்களா இல்ல திருப்பியும் ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா? ஏன்னா ஐசிசின்னு வந்தாலே ஆஸ்திரேலியா எப்படி ஆடுவான்னு நமக்கு தெரியும். ஈஸி விக்டரின்னு சொல்ல முடியாது. ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா பத்தி பேசலாம். ஆஸ்திரேலியா இந்த அளவுக்கு வந்தது அவங்களோட கேப்டனுக்கோ இல்ல அவங்களோட டீமுக்கோ நம்ம அந்த கிரெடிபிலிட்டி இது கொடுக்கணும். எனக்கு முதல்ல வந்து ஆக்சுவலா நம்ம இந்தியாவோட வெற்றி பற்றி கொஞ்சம் பேசிட்டு நாங்க வரேன். சூப்பரான ஒரு வெற்றி. உண்மையிலே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து என்ன 241ல அவங்க முடிச்சிருந்தா இன்னும் பர்ஃபெக்ட் பழிவாங்கலா இருந்திருக்கும். பட் இட் வாஸ் a wonderful win. எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி வந்து அவரோட ரோல் முக்கியமா டிராவல்ஸ் எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு the game was really on. So congratulations to India. And now coming to Australia. உண்மையிலேயே ஆஸ்திரேலியா வந்து போலிங்ல மிரட்டிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி 2021 நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில வந்து ஜூனியர் போலர்ஸை வச்சு சிராஜ ஒரு லீட் போலரா கொண்டு போய் நம்ம வந்து அந்த டோர்னமெண்ட்டே வின் பண்ணுவோம். அந்த கடைசி 2 மேட்ச் சூப்பரா ஆடி வின் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே ஆஸ்திரேலியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டு பி ஹானஸ்ட், அந்த 300 ரன் வந்து இங்கிலாந்து சேஸ் பண்ண மேட்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் அடிச்ச பேட்டிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா வந்து அன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாங்க. பட் நேத்து இந்தியா கிட்ட ஆஸ்திரேலியா போட்ட போலிங் வந்து அவ்வளவு பர்ஃபெக்ட் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன். அதாவது நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணேன். ஒருத்தர் கூட ஒரே ஒரு லூஸ் டெலிவரி கூட போடல. ஒரு லூஸ் டெலிவரி கூட போடல. ஓகேங்களா? ஸ்பின்னர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரா தான் அவுட் சைட் ஆஸ்டம் போட்டாங்க. அது கூட லூஸ் டெலிவரி இல்ல. அவுட் சைட் ஆஸ்டம் போட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் சரியான பனிஷ்மென்ட் கொடுத்தாரு. ஆனா அவ்வளவு நேர்த்தியான ஒரு போலிங் வந்து ஜூனியர் அட்டாக் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு இட். அவங்களோட டிட்டர்மினேஷன் காமிச்சது. நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதை சரியா செய்யல. ஓகேங்களா? ஷமி வந்து சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்கலாம். நேத்து போலிங்ல 2 விக்கெட் எடுத்திருந்திருக்கலாம். 3 விக்கெட் எடுத்திருந்திருக்கலாம். 4.8 எக்கனாமி வச்சிருக்கலாம். பட் ஸ்டில் நிறைய தேவையில்லாத அவுட் சைட் ஆஸ்டம். அவரும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க வந்து டிராவிஸ் எடுக்க அவுட் சைட் ஆஸ்டம் போடாதீங்கன்னு. ஸ்டம்புக்கு போட்டா திணறுவார்னு சொன்னேன். சொன்ன மாதிரி அதுவும் நடந்துச்சு. ஆனா ஸ்டம்புக்கே பால போடாம அவுட் சைட் ஆஸ்டம் லெக் சைடு அவுட் சைட் ஆஸ்டம் லெக் சைடு போட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துல கூட அந்த தப்பு பண்ணல. சோ இது வந்து உண்மையிலே ஆஸ்திரேலியா டிசர்வ்ஸ் a big loss. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பவுலிங்க பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பவுலிங் பத்தி பேசும்போது சமி இன்னும் அந்த அவரோட ஃப்ளோக்கு வரல. ஏன்னா முன்னாடி அவர் எப்படி போடுவார்னு அந்த ஃப்ளோ வரலனாலும் வந்துகிட்டே இருக்காருன்னு சொல்லும்போது ஹர்திக் பாண்டியா செகண்ட் ஃபாஸ்ட் பவுலரா இருந்துகிட்டு இருக்காரு. பட் அந்த 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கல்ல, இன்னுமே குல்தீப் அண்ட் அக்சர் பட்டேல் நேத்து மேட்ச்ல ஒழுங்கா போடலையோ அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நேத்து இருந்துச்சுல. ஏன்னா கம்பேரிங் டு வருண் அண்ட் ஜடேஜா போட்ட மாதிரி எக்கனாமியும் நியர் 5 கிட்ட வச்சிருந்தாங்க. விக்கெட்ஸும் கம்மியா தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பின்ல ஏதோ இது இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா நம்மள்ட்ட? இல்லங்க. நீங்க நேத்து ட்ராக்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது ரோஹித் சர்மாட்டே இந்த கேள்வி கேட்கப்பட்டது.
அதாவது இதுக்கு முன்னாடி விளையாடின அந்த 2 மேட்ச் பாகிஸ்தானுக்கு எதிராவும் சரி, நியூசிலாந்துக்கு எதிராவும் சரி, ஏன் பங்களாதேஷ்க்கு எதிராவும் சரி. அந்த மேட்ச்கள் மாரி இந்த ட்ராக் இல்ல. அதாவது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேடியம்லயுமே வேற வேற ட்ராக்ஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது சென்டர்லேருந்து கொஞ்சம் விலகி ஒரு 3 ட்ராக், 4 ட்ராக் இருக்கும். அதுல அந்த ட்ராக் எதுன்னு சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரெட் சாயில், பிளாக் சாயில் எல்லாம் இருக்கு. சோ இந்த பாயிண்ட் என்னன்னா, நேத்து ட்ராக் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அவங்க 260 அடிக்க முடிஞ்சது. இல்லன்னா இவ்வளவு ஸ்கோர் கூட அவங்க ஸ்கோர் பண்ண விட்டுருக்க மாட்டோம். பட் நான் வந்து ஸ்பின்னர்ஸ பெருசா குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாரி ட்ராக் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லன்னாலும் அவங்க நல்ல டெலிவரீஸ் போட்டாங்க. ஸ்பின்னர்ஸா ஆஸ்திரேலியா ரொம்ப நேர்த்தியா ஆடுனாங்க. அதாவது நேத்து எப்படி விராட் கோலி 54 சிங்கிள்ஸ் எடுத்தாரோ, அதே மாரி அவங்களுமே சூப்பரா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. அதே மாரி ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து 50 பிளஸ் பில்ட் ஆயிடுச்சு. இல்ல 40 வந்துருச்சுனாலே டக்குன்னு நம்ம விக்கெட் எடுத்துட்டோம். இப்ப நம்ம பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ற அளவுக்கு கூட அவங்கள பில்ட் பண்ண நம்ம விடல. சோ என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸ் தே டிட் அ வெரி குட் ஜாப். எல்லா மேட்ச்லயும் எல்லாருமே விக்கெட் எடுக்க முடியல தடவ. எல்லாருமே ஈக்குவலா 2, 2, 2ன்னு எடுக்க முடியாது. நெறைய மேட்ச் அப்படி எடுத்திருக்கோம். பட் எல்லா மேட்ச்லயும் இது பாசிபிள் இல்ல. சோ ஐ திங்க் ஸ்பின்னர்ஸ் டிட் அ வெரி குட் ஜாப். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நான் குறை சொல்லுவேன். ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும். எதுக்காக இவங்க இவ்வளவு நல்ல ட்ராக்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. சரிங்களா? அவங்க வந்து உடனே ட்ரிகரே அடிக்க போறதில்ல. அவங்க வந்து நான் கடைசி பால் வரைக்கும் விளையாடணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. 250 எடுத்தாலே இந்த பிட்ச்ல டிஃபிகல்டி அப்படிங்கிறப்ப நின்னா போதும்னு நினைக்கும்போது, நீங்க ஸ்டம்ப்க்கு ஏன் டெலிவரி பண்ணலங்க? நீங்க ஷமியோட பவுலிங் பாருங்க. போல்ட் பண்ணாரு ஸ்மித்த கரெக்ட்டா? அது வந்து யாக்கர் ஆன் டூ த ஸ்டம்ப்ஸ். ஓகேங்களா? ஹார்திக் பாண்டியா போல்ட் பண்ணாரு. ஆன் டூ த ஸ்டம்ப்ஸ். அதாவது விக்கெட் ஒவ்வொரு தடவ விழும்போதும், அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு ஏக லக்கு பேட்டிங்ல. இது நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏக லக்கு. ஸ்டம்ப்ல பால் பட்டு விழல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தடவ பேட்லயும் உரசாம, ஸ்டம்ப்லயும் உரசாம கிட்டலாம் போச்சு. டிராவிஸ் ஹெட்ட இனிமே டிராவிஸ் லக்குன்னு கூப்பிடுங்க. ஓகேங்களா? அவரு பெரிய பிளேயர் ஆஹா ஓஹோலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டிட்டர்மினேஷன்லாம் இருக்குதான். பட் அவர் லக்கி பிளேயர். அதே மாதிரி ஆஃப் ஸ்டம்புக்கும், மிடில் ஸ்டம்புக்கும் நீங்க நேரா போட்டீங்கன்னா, ஹைட் குறைச்சு போட்டீங்கன்னா, அவருக்கு ஆடவே தெர்ல. ஆடத் தெர்ல. ஐ மென்ஷன் இட். ஆனா, அந்த இடத்துல ஒரு 2 பால் போடுறாங்க. திணர்றாரு. ஒரு கேட்ச் குடுத்தாங்க. ஷமி விட்டுட்டாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஷமிக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஃபிட்னஸ் கன்சர்ன் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம் இந்த டோர்னமென்ட்க்கு அப்புறம் அவருமே நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவர் பயங்கரமா டீமுக்கு உழைச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும் நான் ஷமிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவேன்னு. ஷமி செமையா டீமுக்கு உழைச்சிருக்காரு. பட் அவருடைய ஹெல்த் கன்சர்ன் ஹஸ் கம் அப் வெரி வெரி மச் இன் ஃப்ரண்ட். அது நல்லா தெரியுது. அந்த கேட்ச அவர் 2 கேட்ச் அவர் விட்டதும் சரி, அதுக்கப்புறம் அவர் பண்ண ரியாக்ஷனும் சரி, அப்பா மேட்ச முடிச்சா போதும்டான்ற மாரி அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சீனியர் பவுலரா நான் இருக்கேன்ப்பா, இருக்கிற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேங்கிற மாரி தான் இருக்கு. நீங்க இப்பவும் கேட்கலாம். அப்ப பவுலிங்ல எக்கானமி இன்னுமே நல்லா இருக்கு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்ட் நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கக்கூடிய பேட்டிங் வீக்னஸ்க்கு நீங்க இன்னுமே நல்லா போட்டிருக்கணும். நீங்க ஸ்டம்ப்ஸ் போட்டு அந்த 2 கேட்ச புடிச்சிருந்தீங்கன்னா, 241 கரெக்ட்டா நம்ம வந்து 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல என்ன ஸ்கோர் குடுத்தோமோ அதே ஸ்கோர்ல சுருண்டிருப்பாங்க. ஈஸியா ஜெயிச்சிருப்போம். கரெக்ட்டா? இன்ஃபாக்ட் டக்ல போயிருப்பாரு டிராவிஸ் ஹெட். அதோட கம்மியா கூட வந்திருக்கும் ஸ்கோர். ஏன்னா அடிக்க ஆள் இல்ல அவங்க டீம்ல. இங்கிலீஷோட விக்கெட் தான் நான் ரொம்ப ஆட விடுவாங்க வழக்கம் போல இந்தியா நெனச்சேன். கடைசியில அவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஐ வுட் சே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேவ் டூ லேர்ன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸ்டம்ப் டூ ஸ்டம்ப்ஸ் நீங்க போடணும் இந்த ட்ராக்ல. நீங்க கண் கூட பார்த்தீங்க ஆஸ்திரேலியா எவ்வளவு நல்லா போட்டாங்கன்னு. இத நீங்க வந்து ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காட்டலாம் இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓகே. இன்னொரு கொஸ்டின் கேட்கும்போது, அந்த ரோஹித் சர்மாவோட பவுலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், கரெக்ட்டா வந்து டிராவிஸ் ஹெட் வந்து அடிக்கும்போது வருண் சக்கரவர்த்திய கொண்டு வந்தது. அலெக்ஸ் கேரி வரவும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாரு. ஸோ நெறைய மாற்றங்கள் கொண்டு வரார்ல. ஸோ ஒரு கேப்டன் பவுலரா இருக்கிறாரா ரோஹித் சர்மா இருந்ததுல? அப்சல்யூட்லி ஒரு பவுலர்ஸ் கேப்டன் தான் அவரு. அவ்ளோ அழகா வந்து அதாவது நேத்து செம போட்டி நடந்துச்சு. ஸ்மித்தா, ரோஹித்தா யார் பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாரி ஒரு போட்டி நடந்துச்சு. ஸ்மித்துமே சூப்பரா கேப்டன்ஷிப் பண்ணாரு. அவர் பண்ண 2 தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஓவர் வந்து ஐ மீன் அந்த இவரோட ஜாம்பாவோட கடைசி ஓவர் அந்த நேரத்துல குடுத்துருக்க கூடாது. ஏன்னா மொமெண்டம் டீமுக்கு வந்துச்சு. ஸ்பீட் பவுலர்ஸ்க்கு தான் கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இந்த பக்கம் ராகுல் வந்து நான் அடிக்கிறேன் நீங்க நில்லுங்க கோலினே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து அந்த இடத்துல ஸ்பின்னர் கொண்டாந்துருக்க கூடாது. அஃப்கோர்ஸ் ஒரு விக்கெட் விழுந்துச்சுனாலும் தூக்கி ஒரு 6 விட்டாரு. அது வந்து முன்னாடி ஓவர்ல. நான் சொல்றது 9த் ஓவர்ல. 10த் ஓவர்ல கொலவெறியோட பாண்டியா சுத்திட்டு இருக்கும்போது நீங்க ஸ்பின்னர் போட விட்டது கிரைம். தூக்கி அடிச்சா 2 6 பலார் பலார்ன்னு. லாஸ்ட் ஓவர் மேக்ஸ்வெல்லுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லாம குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். சோ அந்த ஒரு 2 தப்ப தவிர பெரிய மிஸ்டேக் வந்து ஸ்மித் பண்ணல. அதுக்கும் ஒரு படி மேல போய் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல ரோஹித் சர்மா. எக்ஸலன்ட் பவுலிங் சுழற்சி. ஒரு 6 ஓவர், 7 ஓவர் போட விடுறாரு ஸ்பின்னர்ஸ. 7 ஓவர், 8 ஓவர், 8வது ஓவர் விக்கெட் விழுந்தா டப்புன்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வா. சோ அதனால தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பெருசா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50யோ இல்ல 2 50யோ கூட இல்லன்னு நெனைக்கிறேன். ஒரு 50 பார்ட்னர்ஷிப் பார்த்த ஞாபகம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு 50 பார்ட்னர்ஷிப்பே இல்ல. ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும்போது டக்கு டக்குன்னு ஃப்ரீக்வென்ட்டா பிரேக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸ்மித்தே மென்ஷன் பண்ணாரு இத.
ஸோ எக்ஸலண்ட் ஃபீல்ட் செட்டப். நீங்க போலிங்கை விட ஃபீல்ட் செட்டப் ரொம்ப அழகா இருந்தது. நம்ம எத்தனையோ தடவை வந்து ரொம்ப சில்லியான ஃபீல்ட் செட்டப்லாம் பார்த்துருக்கோம். எத்தனை பவுண்டரிஸ் அடிச்சாங்க சொல்லுங்க? ஆஸ்திரேலியா அடிக்கவே விடல அவங்கள. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல்ட் செட்டப். என்ன ஷமி வந்து முடியாம இருந்தனால அந்த 2 கேட்ச விட்டாரு. அது மட்டும் புடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ குடோஸ் டு ரோஹித் சர்மாஸ் கேப்டன்சி. இட் வாஸ் வெரி வெரி எக்ஸலென்ட். பேட்டிங்க பத்தி பேசும்போது இன்னும் வந்து அந்த 5th நம்பர் பிளேஸ் பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. சோ அதுக்கு வந்து நேத்து ஒரு பிரஸ் மீட்ல கிளியரா காமீர் சொன்னாரு. அக்சர் பட்டேல் ஒன்னும் தப்பு பண்ணலையே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். கேஎல் ராகுல் ஒருவேளை பின்னாடி வந்து நேத்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சேஸ முடிச்சு குடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா அந்த அவரோட 3 6 மேட்ச மாத்துச்சு. சோ அந்த லாங் ஆர்டர் எப்படி இருக்கு பிரதர்? அந்த கடைசி மிடில் ஆர்டர். நான் வந்து அது நேத்து நம்ம நம்ம வீடியோலயே நான் உங்களுக்கு கோட் பண்ணி போட்டிருந்தேன். என்னோட இன்ஸ்டாலயும் போட்டிருக்கேன். அன்றே கணித்தார் வெங்கட் பிரசாத்ன்னு அத்தனை மொமெண்ட் நடந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயரும், விராட் கோலியும் தான் பெஸ்ட் பிளேயரா இருப்பாங்கன்னு சொல்லி முடிச்சேன் நம்ம சேனல்ல. ஓகேங்களா? அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் மேட்ச்க்கே டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. உண்மையா இல்லையா? எஸ், அதே எஸ். மாதிரி நான் வந்து கேஎல் ராகுலுக்கு இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிட்ச்ல அவர் நல்லா விளையாடுவாரு. சொன்னேனா இல்லையா? 42 ரன் தான் அடிக்கிறாருன்னு ரன்ன முதற்கொண்டு சொன்னேன். சொன்னேனா இல்லையா? அதே வெங்கட் பிரசாத் ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்த இடத்துல கேஎல் ராகுல் இறங்குறது கரெக்ட். நீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லாத டீம்ல கொஞ்சம் ஏர்லியா இவர் வர்றது அக்சர் பட்டேல் வர்றது கரெக்ட் தான் நான் சொன்னேன். அத திரும்பி திரும்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அது அஸ்வின் கூட ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம மீடியா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காமன் வியூ, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வியூ அப்படிங்கறதுனால சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்காங்க. தேவையில்ல. இப்போ கேஎல் ராகுல் வர பொசிஷன் கரெக்ட். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது என்னன்னா, ஒருவேளை 10க்கு 3 அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி 10 அந்த ஐ மீன் இவங்களுக்கு எதிரான மேட்ச், நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி ரொம்ப கம்மி ரன்ல 3 விக்கெட் அப்படி விழுந்துச்சுன்னா மேபி கேஎல் ராகுல கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது கூட கண்டிப்பா கேஎல் ராகுல் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். கன்சிடர் பண்ணுங்க. சிச்சுவேஷன் பாருங்க. பட் இந்த மூவ் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மூவ். 28 ரன்னோ என்னவோ தான் அடிச்சாரு அப்படின்னா கூட அக்சர் பட்டேலோட பேட்டிங் அந்த இடத்துல ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. ஒரு ரொம்ப ஸ்லோவா விக்கெட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு தேவையான பேச ஒரு 2 4 பலார்பிலின்னு அடிச்சு கொடுத்தாரு அவரு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு பயத்தை உருவாக்குனாரு அவரு. ஆக்சுவலா நேத்து அவருக்கு கிளிக் ஆகல. கிளிக் ஆயிருந்தா மேக்ஸ்வெல் ஓவர் இன்னும் அடி வாங்கியிருக்கும். மேக்ஸ்வெலுக்கு தொடர்ந்து ஓவர் கொடுக்காதது காரணமே அக்சர் பட்டேலா இருந்தாரு. சோ ஹி டிட் எ ரியல் குட் ஜாப். இதுக்கு மேல வந்து ஃபேமஸ் பாயிண்ட் அப்படிங்கறதுனால அந்த கொஸ்டினை கேட்கறது அர்த்தமில்லாத விஷயம். இந்த சென்ஸ் அவருக்கு அவங்க கிட்ட கம்பீர் கிட்டயோ ஓகே. இல்லனா ரோஹித் கிட்டயோ. ஏன்னா ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்த பொசிஷன்ல வேணும். கோலி ஒரு செஞ்சுரிய மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லும்போது, அவரோட 84 அந்த நாக் யாராலயும் நேத்து ஒரு பிரஷர் மேட்ச் செமிஃபைனல் நின்றுருக்காரு. அண்ட் அந்த ஸ்ரேயஸரோட 40+. 2 பேருமே அந்த அடித்தளம் பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போனாங்க. மேட்ச் எண்ட் வர பாதி தூரம் கொண்டு போய் முடிச்சாங்க. இது ஃபைனலுக்கு எவ்வளவு 2 பேருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ குடுக்கும்? எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பாயிண்ட்ட சொல்லாம இருந்தா, அது எப்படி வெங்கட் கரெக்ட்டா சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல் எனிஹவ் கமிங் பேக் டூ திஸ் பாயிண்ட், எக்ஸலென்ட்டா இருந்துச்சு அவங்க பார்ட்னர்ஷிப். இன்ஃபாக்ட் ஸ்ரேயாஸ் ஐயர்ல முதல்ல பேசுறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரைக்கும் 50 கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. நான் அவர் செஞ்சுரியே போடுவார்ன்னு நெனச்சேன். அந்த பால் இட்ஸ் a குட் பால் அண்ட் இட் வாஸ் a ஹார்ட் லக் ஃபார் ஹிம். அதாவது கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணி தான் அடிச்சாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சர் ஆயிடுச்சு. இந்த பிட்ச்ல பவுன்ஸே ஆவலங்கிறது தான கம்ப்ளைண்ட்டே ஸ்பின்னர்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது ஹைட் வராது, இப்படிதான் வரும்னு நினைச்சு அழகா கட் பண்ண ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சாரு. பட் அது ஹைட் கொஞ்சம் ஆனானால ஸ்டெம்ப்ல பட்டுச்சு. இட் இஸ் அப்சல்யூட் பேட் லக். மத்தபடி நேத்து அவர் ஆடின இன்னிங்ஸ் கண்ணுல ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல விராட் கோலி வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் அவருக்கு அடுத்த அப்ரிசியேஷன் பெருசா கொடுக்குறேன். பட் 53 சிங்கிள்ஸ் அடிச்சிருக்கு. 54 சிங்கிள்ஸ் என்ற சாதாரண விஷயம் இல்ல எண்ட் ஆஃப் த மேட்ச்ல. பட் இந்த பக்கம் விராட் கோலி வந்து அவரோட விக்கெட் இவரத விட முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் அவர்கிட்ட விளையாடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப விராட் கோலி ரொம்ப நேரம் அங்க இருக்கக்கூடாம இந்த பக்கம் வந்து அந்த ரன் ஸ்கோரிங் எபிலிட்டியை தான் கொண்டு போனார் முன்ன ஸ்ரேயாஸ் ஐயர். அது ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேம். ஆக்சுவலா கேஎல் ராகுலுமே அதான் ட்ரை பண்ணாரு. பட் விராட் கோலி அவசரப்பட்டாரு. பட் ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டான கேம். நல்ல எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பால் வருதோ உடனே பனிஷ் பண்ணாரு. பேட் பால்ஸ் நேத்து ஃபுல்லாவே போடல. ஓகேங்களா? ஆனா கொஞ்சம் சாதகமான பால் லைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப் உடனே பனிஷ் பண்ணு. சோ அந்த மாதிரி காத்திருந்து அப்படி டக்குன்னு இந்த கொக்கு வந்து மீன் அப்படி கொத்துற மாதிரி அப்படி டப்புன்னு அடிச்சாரு. எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப். என்ன ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் தான் இந்தியா ஜெயிச்சதுக்கே காரணம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிட்ச்ல ஹிட் பண்ண முடியல. ஹிட் பண்ணதுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கை மாதிரியோ ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரியோ துருன்னு அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் மேட்ச் கை விட்டு போயிருக்கும். பட் த வே தே வேர் பில்டிங் த இன்னிங்ஸ் மெயினா 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம்
எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. அடுத்து கமிங் டு விராட் கோலி. அவர் வந்து செஞ்சுரி அடிக்கலங்கிறது ரசிகர்களா நம்மளுடைய வருத்தம் தான். பட் சேஸ் மாஸ்டர் இஸ் சேஸ் மாஸ்டர். இத நான் அன்னைக்கு திட்டிட்டு இன்னைக்கு புகழல. இந்த டோர்னமென்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சோ விராட் கோலி நேத்து 86ல அவுட் ஆனது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. 54 சிங்கிள்ஸ் 4 2ஓ என்னவோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 62 ரன் அவரு மட்டுமே ஓடி எடுத்தது. கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் கூட தான் ஓடினாரு. அது என்ன கணக்கு? 120 ரன்னுக்கு மேல ஓடி எடுத்திருக்காரு. 50 ஓவர் வந்து ஃபீல்டிங் வேற பண்ணியிருக்காரு. வயசு 36 ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ ஹி வாஸ் தோ இஸ் ஃபிட் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல இவ்வளவு பண்ணது பெரிய விஷயம். நீங்க ஆஸ்திரேலியன் ஃபீல்டர்ஸ்மே கொஞ்சம் அப்பப்ப டயர்ட் ஆனாங்க நீங்க பாத்தீங்கன்னா. அண்ட் 38 ஓவர்ல அவரால முடியல, நிக்க முடியல. அதுக்கப்புறம் எப்பதான்டா வரும் ட்ரிங்க்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸைட்மென்ட் காமிச்சிருப்பாரு பாருங்க. 40th ஓவர் இந்தியா ட்ரிங்க்ஸ் வந்தப்போ நீங்க விராட் கோலியோட ரியாக்ஷன்ஸ் பாருங்க. சோ அந்த அளவுக்கு துல்லியமா வந்து பயங்கர என்ன சொல்றது பயங்கர டெடிகேஷனோட விளையாடினாரு. இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் அவருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த டீமுக்குமே தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் அவர் 50 அடிக்கும் போது கௌதம் கம்பீரோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அது வந்து ஐ வாஸ் நாட் ஹாப்பி. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து கௌதம் கம்பீர் மேல இருக்கிற கான்ல கோலி தப்பு பண்ணாலும் தப்பு தான். கோலி மேல இருக்கிற கான்ல கௌதம் கம்பீர் பண்ணாலும் தப்பு தான். பிகாஸ் யூ ஆர் ரெப்ரசென்டிங் டீம். ஓகேங்களா? பட் அவருடைய அந்த ஒரு இன்டென்ட் வாஸ் அட் இட்ஸ் பீக். இவ்வளவு இவ்வளவு தூரம் லாங் இன்னிங்ஸ் அவர் கொண்டு வந்தனால தான் ஜெயிக்கவே முடிச்சு. ரோஹித் சர்மா நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும்போது, தேவையில்லாத ஷாட் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்வீப் ஆடி நேத்து அவுட் ஆனாரு. அதே மாரி தான் அவருக்கு திடீர்னு ஒரு எட்ஜ் எடுத்து போயிடுது. நேத்து செமிஃபைனல்ல ஃபைனல்ல அடிச்ச மாரி ஒரே ஷாட் மார்னஸ் லபுசேன் கேட்ச விட்டாரு. சோ கேப்டன் இன்னிங்ஸ் எப்ப அவர் ஆடப் போறாரு? இது மாரி ஸ்டார்ட் மட்டும் குடுத்துட்டு நான் போயிருவேன்னு இல்லாம, ஏன்னா ஃபைனல் மாரி ஒரு இதுல அவர் தேவை. ஏன்னா பிக் டாடி அடிக்கக்கூடிய ஒரு டாடி ஹண்டர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ல. சோ அவர இப்படி பார்க்கிறது எவ்வளவு எனக்கு பர்சனலா ஒரு வருத்தமா இருக்கு. அதை இல்ல எப்படி பார்க்கணும்? நானும் உங்ககிட்ட சொன்னேன். அவர் ஒரு 10 ஓவருக்கு மேல நின்னாருன்னா டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரா இருப்பாரு. ஆனா அதே நானும் உங்ககிட்ட சொன்னேன். அவருக்கு டிஃபென்ஸ் ஷாட்ஸ் மறந்து போச்சு. அது வந்து வி ஹேவ் டு அக்செப்ட் இட் தலைவா. அவர் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் அட் தி வெட்ஜ் ஆஃப் ஹிஸ் கரியர். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் மேட்ச்ல கடவுளுக்கு இறைவன் அருளால் இதே டெடிகேஷனோட ஆடுனாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? ஜெயிச்சுட்டு கிளம்ப போறார் ரோஹித் சர்மா. இதுதான் பாயிண்ட். இது நல்லா தெரியுது. ரோஹித் சர்மா ஜெயிச்சுட்டு ஒன் டே விட்டு கிளம்ப போறாரு. சோ அட் த எட்ஜ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்கும்போது நீங்க மறுபடியும் போய் சிங்கிள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவருக்கு டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் மறந்துருச்சு. இதுதான் உண்மை. நேத்து அவரால நீங்க பாருங்க விராட் கோலி எவ்வளவு அழகா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாரு நீங்க பாத்தீங்க. ஓகேங்களா? இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் ஏன் இங்கிலீஷ் எக்ஸாம்பிளா சொல்றேன். இங்கிலீஷ் கம்மி ரன்ல அவுட் ஆயிடுனாலும் எப்படி தெரியுமா ஆடுனாரு? இப்படி ஒட்டம்ப இப்படி குறுக்கி கிட்டத்தட்ட இப்படி ஆடுனாரு அவரு. ஓகேங்களா? பாடி வந்து இப்படி பெண்ட் பண்ணி. ஏன்னா பால் ரைஸே ஆக மாட்டேங்குது. அத இவருடைய ஹைட்ட பயன்படுத்தி ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பெண்ட் பண்ணி ஆடுனாரு. நீங்க நல்லா பாருங்க. சோ அந்த மாதிரி அதே மாதிரி விராட் கோலி இன்ஃபாக்ட் அவுட் ஆன பால் கூட அவர் பாடிய ஃபுல்லா பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி தான் அடிச்சாரு. சோ இந்த அளவுக்கான அந்த ஒரு டாக்டிக்ஸ்லாம் ரோஹித் சர்மாக்கு உண்மையிலே இப்போ மறந்துருச்சு. அவரால விளையாட முடியல. சோ இத ஒரு அக்செப்டன்ஸா ஏத்துக்கிட்டு கில் அந்த ரோல ப்ராப்பரா பண்ணி அப்படிதான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனா என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா ஐ திங்க் ரோஹித் சர்மா ஹஸ் டு ரெஸ்யூம் பேக். அதாவது நானே தான் சொன்னேன் நீங்க சும்மா சும்மா அடிச்சுட்டு அவுட் ஆகக்கூடாது. நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அவருக்கு வரல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா சண்டே அன்னைக்கு அவர் ஹிட் ஆர் கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஐடியால தான் வருவார். ஓகேங்களா? ஒரு ரிஷப் பந்த் மாதிரி மைண்ட் செட்டோட தான் வருவாரு. நீங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. சுப்மன் கில் அந்த பக்கம் கொஞ்சம் பொறுப்பா விளையாடணும். ஏன்னா ரோஹித் சர்மாவே ஆசைப்பட்டாலும் அவரால அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விளையாட முடியல. சோ இப்போதைக்கு வேற வழி இல்ல. ஹி ஹாஸ் டு பிளே ஹிஸ் நேச்சுரல் கேம். எல்லாரும் சொல்ற மாதிரி பிடிக்கலனாலும் நான் அத சொல்றேன். ஹி ஹாஸ் டு பிளே ஹிஸ் நேச்சுரல் கேம் அண்ட் ஹிட் as much as possible in the first 6 or 8 overs. அதுக்கப்புறமும் ஒருவேளை பிட்ச் ஃபேவரபிளா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா he can remain for a big innings. அப்படி இல்லைன்னா 40 30 எவ்வளவு ரன் ஏர்லியா அடிச்சு கொடுக்கணும் அடிச்சு கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவாரு. மிடில் ஆர்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்து இந்த பேட்ஸ்மேன் பாருங்க நேத்து எவ்வளவு அழகா லென்த்தியா போச்சு. அப்படி விளையாடினா நாம ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு பெருசா ஒரு 50+ ஸ்கோர் எடுக்கலைனாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வழி இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்துக்கு இன்னைக்கு மேட்ச் நடக்குது. சோ நெறைய பேர் நேத்து வந்து ஒரு கமெண்ட்ரிலயே வந்து ஒரு இது போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நல்லா இருக்குமா? நியூசிலாந்து வந்தா நல்லா இருக்கும்போது நெறைய பேர் சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நியூசிலாந்து ஐசிசில நெறைய டைம் நம்மள இது பண்ணியிருக்காங்க. நாக் அவுட்ஸ்ல வந்து 9-5 ஆனா நம்ம நியூசிலாந்து இது சவுத் ஆப்பிரிக்கா கூட 4-0 தான் வச்சிருக்கோம் அப்படின்றப்ப, யாரு வந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? யாரு வந்தாலும் நமக்கு ஈஸி இல்ல. நியூசிலாந்து வந்தா கம்பேரிட்டிவ்லி ஈஸி. நான் அப்படியே மாத்தி சொல்றேன். நியூசிலாந்து வந்தா கம்பேரிட்டிவ்லி ஈஸி. பட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸ் தான். ஆஸ்திரேலியா கூட ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. நேத்து யார் வந்து பெட்டர் டீமா இருந்தா? கண்டிப்பா இந்தியா தான் பெட்டர் டீமா இருந்தது. அவங்க பயங்கர முயற்சி பண்ற டீமா இருந்தாங்க. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, நேம்ஸ்லயும் சரி பெட்டர் டீம் இந்தியாவா தான் இருந்துச்சு. அதே மாரி தான் இப்போவும். நியூசிலாந்துக்கு நமக்கு நல்ல வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு.
ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் நீ அவுட் பண்ணிட்ட, இந்த மேட்ச் முடியாது அப்படிலாம் கிடையாது. இந்த மேட்ச் நம்ம நல்லா விளையாடுவோம். ஸோ நியூசிலாந்து வந்தா தான் நமக்கு நல்லது. நோட் திஸ் பாயிண்ட். ஆனா ரியாலிட்டி நீங்க பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்கா பேய் மாரி விளையாடுறாங்க. ஓகேங்களா? பேய்னா பேய் மாரி விளையாடுறாங்க. அவங்க வந்தா தான் நமக்கு த்ரெட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்ட் எல்லாம் விட்டுருங்க. யார் வந்தாலும் இந்தியா நல்லா விளையாடினா இந்தியாவால ஜெயிக்க முடியும். அன்டவுட்டட்லி. ஏன்னா இந்தியா டீம் பாண்டடா இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை குடுக்குறாங்க. இதே நான் போன இன்டர்வியூலயும் சொன்னேன். ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை குடுக்குற, பாண்டடா இருக்கிற இந்தியன் டீமை எந்த கொம்பனாலயும் தோற்கடிக்க முடியாது. ஆனா, நியூசிலாந்து வந்தா நமக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஏன்னா, அவங்க பேட்டிங் லைனப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைனப் அளவுக்கு மெச்சூர்ட் இல்ல. அவங்க வந்து எப்பவுமே ஆனா ஹர்ஷா போக்லே அழகா சொன்னாரு. திஸ் டீம் அவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட அதிகமா குடுப்பாங்க. அப்படின்ற மாரி டீம் தான் நியூசிலாந்து எப்பவுமே. அதனால தான் அவங்க கிட்ட ஒரு தடவ சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலும் தோத்தோம் நம்ம. ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட டீமோட நீங்க செம்ம ஸ்ட்ராங்கான டீம்னு கம்பேர் பண்ணா, நான் அந்த டீம் வரட்டும் நாங்க பார்த்துக்கிறோம் தான் சொல்லுவேன். சோ என்ன பொறுத்தவரைக்கும் நியூசிலாந்து ஃபைனல் வந்தா தான் நமக்கு நல்லது. பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. வி வில் ஹேவ் அ இன்ட்ரஸ்டிங் ஃபைனல் டூ வாட்ச் அன்டவுட்டட்லி. ஒருவேளை நியூசிலாந்து வந்தா ஒன் சைடடா இந்தியா பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ செமிஃபைனல் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ண போறாங்க. ஏன்னா அந்த ட்ராக்லயும் அவங்க சூப்பரா விளையாடுறாங்க. அந்த ட்ராக் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு உண்மையிலேயே பாகிஸ்தான் நினைச்சா பாவமா இருக்கு. இங்க பாருங்களேன். மாப்பிள அவர் தான் அவர் போட்டுக்க ட்ரெஸ் இல்ல அப்படின்னு நம்ம செந்தில் காமெடியில வர மாரி ஹோஸ்ட் அவங்க தான். ஆனா செமிஃபைனல் அவங்களதுல ஒரு செமிஃபைனல் நடக்கல. 3 மேட்ச் அவங்களோட பிளேஸ்ல நடக்கல. ஃபைனலும் அவங்க இடத்துல நடக்க போறது இல்ல. ஒருவேளை இந்தியா இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிப்பாங்க. வின்னரே அவங்களோட இடத்துல விளையாடல அப்படின்னா ஹோஸ்ட்ன்ற பேரை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் தே டிசர்வ் இட். என்னைக்கு தெருக்கள்ல வர அப்பாவிகளை தாஜ்ல நீங்க வச்சு சுட்டீங்களோ, யூ டிசர்வ் இட். ராஜேந்திர ரவீந்திரா கிட்ட வந்து கையில வந்து ஒரு தீவிரவாதியோட போட்டோ வச்சுட்டு ஒருத்தர் ஓடி வந்து கட்டி பிடிச்சப்ப எவ்வளவு பயம் வந்துச்சு நீங்க பாத்தீங்க. சோ தே டிட் அ ரைட் ஜாப். ஹேட்ஸ் ஆஃப் டு ஜெய்ஷா ஆன் திஸ். இது வந்து பொலிட்டிக்கலா வந்து நான் சொல்ல விரும்பல. நேத்து நீங்க மேட்ச்ல வந்து அந்த ஒரு 6 12 ரன் தான் தேவை அப்படின்றதால அந்த 18 ரன் வின்ன்றப்போ ஒரு 6 ஒன்னு அடிச்சாரு பாருங்க. சும்மா தூக்கி நம்ம பாண்டியா. அப்ப ஜெய்ஷா குதிச்சு சொன்ன வார்த்தை அதுதான். தி ஃபைனல் இஸ் ஹியர் அப்படினாரு. சோ அது வந்து பொலிட்டிகல்ஸ்க்குலாம் அப்பாற்பட்டு நம்ம ராணுவ வீரர்களுக்கும் நம்ம தாஜ் அட்டாக்ல இருந்த மக்களுக்கும் மரியாதை கொடுத்து ஐ ரியலி செலிப்ரேட்டட். ரோஹித் சர்மா பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன் 4 ஐசிசி ஈவென்ட் ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு இந்தியாவுக்கு. ஃபர்ஸ்ட் கேப்டன் டு அச்சீவ்ன்றப்ப ஏன்னா அந்த அவர் கேப்டனா பொறுப்பேற்றப்ப இந்தியாவுக்குள்ளேயே இந்தியா டீம்ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. கோலி ஸ்டெப் டவுன் ஆனாரு. ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி போச்சு. அப்படி இருக்கும்போது கேப்டனா இது இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அவரோட கேப்டன் ஸ்கில் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. இதே கேப்டன்சி ஸ்கில் அவர் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாருன்னா 2022 வேர்ல்டு கப்ல கூட நம்ம ஃபைனல் போயிருக்கலாம். ஏன்னா அப்பா வந்து அவரு கொஞ்சம் he was not in a clear idea. அதாவது ராகுல் டிராவிட் ஃபேவர்டு ஃபார் ஃபாஸ்ட் bowlers தென் ஸ்பின்னர்ஸ். அவர் இல்ல எனக்கு ஸ்பின்னர் தான் வேணும்னு கொஞ்சம் அடிச்சு பேசியிருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு அபிலிட்டி அவருக்கு இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேப்டன் தான். எப்ப அவருடைய விலங்குகள் உடைக்கப்பட்டதோ, அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதோ, அப்போல இருந்தே அவருடைய கேப்டன்சி ஸ்கில் சூப்பரா இருக்கு. அது T20 இருக்கட்டும், ஒன் டே இன்டர்நேஷனலா இருக்கட்டும். பட் டெஸ்ட்ல இன்னுமே கொஞ்சம் ஆளுமையோட இருந்திருக்கலாம். இருந்திருந்தால் அவர் பிஜிடியுமே ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா நல்ல டீம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பட் டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்ல. பயங்கர பாலிடிக்ஸ். அது வந்து அப்சல்யூட்லி ரோஹித் சர்மா மட்டும் குறை சொல்ல முடியாது. மொத்த டீமே குறை சொல்லணும். பட் ஹேவிங் செட் தட் அவருக்கு எங்கெல்லாம் ஸ்கோப் இருந்துச்சோ அங்கெல்லாம் he did a wonderful job. சோ ரொம்ப இன்டென்ட்டோட விளையாடினாரு. வெரி குட் டு ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா ஆன் தட். திருப்பி அந்த ஒரு சின்ன வருத்தம் தான். 2023ல இல்ல எனக்கு அஸ்வின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி அஸ்வின் வச்சிருந்தா அந்த வேர்ல்டு கப்புமே அவர் கையில வந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தாட் உள்ளவர் தான் அவர். நான் திருப்பி நான் இப்ப சொல்லல, அப்போல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ரோஹித் சர்மாவோட டிசிஷன் மாதிரி தெரியல. அவருக்கு ஸ்பின்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் சொன்னப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்ல அவர் தான் நிறைய ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வந்தாரு. So the point is, Rohit Sharma as himself is an excellent captain. 6 IPL trophy ஜெயிச்சிருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. So he's an excellent captain and we will miss him after the Champions Trophy's victory. But he will be remembered for so long time. ஏன்னா இந்த அளவுக்கான ஐசிசி டோர்னமெண்ட்டை ஜெயிச்சது வந்து தோனி கட்டது இவர் தான் வரப்போறாருன்னு நினைக்கிறேன். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிற பட்சத்துல. So it is awesome to watch. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க இந்தியாவுக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.